அனைவருக்கும் வணக்கம். நாம் தாயுமானவர் பாடியருளிய மிக மிக நுணுக்கமான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய பாடல்களை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்கள் பனிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. இத்தனை உருக்கமான வார்த்தைகளை பிரார்த்தனை மலர்களாக பராபரத்திற்கு சூட்டி மகிழ்ந்த தாயுமானவருடைய உயர்ந்த ஞானத்தையும் தமிழ் புலமையையும் நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றும் நம்முடைய மனங்களை கனிய வைக்கும் கருத்துக்கள் பொதிந்த அருமையான பாடல்கள் வர இருக்கின்றன. தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செயற்கொண்டு இருப்பன முதல் தேகங்கள் அத்தனையும் மோகங்கொள் பௌதிகம் சென்மித்து ஆங்கிறக்கும் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேற்கொண்ட சேடம் அதுவே வெறுவெளி நிராலம்ப நிறைசூன்யம் உபசாந்த வேத வேதாந்த ஞானம் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமை ஆகும். எனவே பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிவாக காலமளவோ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. தாயுமானவர் அழகாக ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். எனக்கு நற்கதி பெற வேண்டிய காலம் கனிந்து வந்துவிட்டது. அது காரணமாகவே என் மீது அன்பு கொண்ட பராபரமாகிய நீ என் அருகிலே வந்து எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறாய் என்று கூறுகிறார். கால நேரம் கூடி வரும்போது எல்லாமே கைகூடி வரும் என்று சொல்வார்கள். சாதாரணமாக நம்முடைய உலக வாழ்க்கையிலே நம் குடும்பத்தின் மூத்தவர்கள் ஒரு குடும்பம் வறுமையிலோ அல்லது வேறு ஏதாவது தொடர் துன்பத்திலோ தவித்து கொண்டிருந்தால் தை பிறக்கும் வழி பிறக்கும் என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு காலம் கனியும். இரவென்று இருந்தால் பகல் என்று ஒன்று இருக்கும். நீ வருந்தாதே, உனக்கேற்ற காலம் கட்டாயம் வரும் என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம். ஞானத்தின் சுவடுகள் தன் மனத்திலே உதிக்க ஆரம்பித்து விட்டதை உணர்ந்து கொண்ட தாயுமானவர் என்னுடைய கர்மவினைகளெல்லாம் நீங்கி போயிற்று, எனக்கு ஞானம் கிடைக்க வேண்டிய காலம் கனிந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அது காரணமாகவே பராபரமாகிய உன்னுடைய காட்சிக்கான அறிகுறிகள் எனக்குள்ளே தென்பட ஆரம்பித்திருக்கின்றன என்று அழகாக சொல்லுகிறார். இது சத்தியமான வார்த்தையாகும். நம்முடைய மனத்திலே தூய எண்ணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பதும் தீயவைகள் விலகி நல்ல சிந்தனைகள் தொடர்ந்து பிறந்து கொண்டிருப்பதும் நல்லவர்களை சந்திப்பதும் நல்ல வார்த்தைகளை கேட்பதும் நல்ல இடங்களிலே உழவுவதும் நல்ல உணவை உண்பதும் இப்படியான சமிக்ஞைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் நம்முடைய கர்மவினைகள் அற்றுப்போயின என்று பொருள் கொள்ளலாம். சகல உயிர்களுக்கும் இது பொருந்தும் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த உலகிலே ஊர்வன நடப்பன பரப்பன என்று பற்பல உயிர்கள் இருக்கின்றன. அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை தேகங்களும் இருக்கின்றன. இந்த பௌதிக உலகத்திலே பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட பறவை முதல் மனிதர் ஈராக இருக்கக்கூடிய சகல சீவராசிகளும் பிறந்திருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட உடல் கொண்டே ஒவ்வொரு உயிரும் வாழ்ந்திருந்து தன்னுடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரிப்பதற்கான காரியத்தை செய்கிறது. மனிதர்கள் தன் முயற்சியால் ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கிறார்கள். ஏனைய சீவராசிகள் இயற்கையாகவே மெல்ல மெல்ல ஆத்ம பிரகாசம் என்பது அதிகரித்து அடுத்தடுத்த பிறவிகளிலே அடுத்தடுத்த உடல்களை பெறுகின்றன. இதுதான் பராபரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான வரிசை கிரமம். வெற்று வெளியாக இருக்கக்கூடிய சூன்யம் என்கிற நிலையிலே எக்காலத்தும் குறைவு வராத மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த ஆற்றலை பற்றி சொல்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் வேதங்களை தந்தார்கள். வேதத்தின் முடிவான விளக்கம் என்ன என்பதை கொடுத்தார்கள். வேத வேதாந்த ஞானத்தை நமக்கு அருளி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேரொளி அது ஆன்மா அல்லது ஜீவன் என்றாகும். அந்த ஜீவனின் உதவியினால்தான் நாம் இதுகாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்தி கொண்டவர்கள் பராபரத்தின் அருள் பெற்றவர்கள் என்று கருதப்படுவார்கள். பராபரத்தின் அருளை பெற்றுவிட்டால் ஆத்ம பிரகாசம் மிக வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரையிலும் தவம் செய்து கொண்டிருந்தேன், எனக்குள்ளே ஆத்ம பிரகாசம் மெல்ல மெல்லவே அதிகரித்து வந்தது. இப்போது திடீரென்று அதிவேகமாக பிரகாசம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தபோது
என்னுடைய கர்மவினைகள் நீங்கிவிட்டன என்கிற கருத்தை இங்கே தாயுமானவர் சொல்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே எண்ணற்ற இன்ப துன்பங்களை கடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்குள்ளே ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆத்ம பிரகாசம் அதிகரிப்பதற்கான காலம் கனிந்து வரும்போது சூரியனுடைய கதிர் பட்ட மாத்திரத்திலே பூமியை மூடியிருந்த பனிமூட்டம் வேகமாக கரைவதைப் போல நம்முடைய மன இருள், அறியாமை என்கிற மாய இருள், பிறப்பு இறப்பு என்கிற இந்த சூழல் இவை எல்லாமே மாற ஆரம்பிக்கின்றன. இந்த நிலை ஏற்பட்ட பிறகு ஆனந்தமயமான பராபரத்தின் அருளை நாம் நமக்குள்ளே கண்டு அறிந்தான பிறகு நாம் பெற்றிருக்கக்கூடிய பெரும் பேற்றை பற்றி எண்ணி எண்ணி அந்த உற்சாகத்திலேயே மீதியான காலத்தை சுலபமாக கழித்துவிட முடியும். எனக்கு நீ இதுவரையிலும் கொடுக்காத ஒரு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறாய். இப்போது என் உள்ளம் முழுவதுமாக ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது என்னுடைய கர்மவினைகளெல்லாம் நீங்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். காரணம், பார்க்குமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தம் இப்போது எனக்குள்ளே துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது. இதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் என்று தாயுமானவர் சொல்கிறார். எத்தனை அருமையான பாடல் பாருங்கள். அடுத்த பாடலும் நம்மை மிகவும் மகிழ்விக்கவே வருகிறது. ஆராயும் வேளையில் பிரமாதியானாலும் ஐய ஒரு செயலும் இல்லை. அமைதியோடு பேசாத பெருமை பெறு குணச்சந்திரராம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒரு வேளை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே நெட்டுயிர்த்து தட்டழிந்து உளறுவார் வசன நிர்வாகர் என்ற பெயரும். பூராயமாய் ஒன்று பேசும் இடம் ஒன்றை புலம்புவார். சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அரிதுயில் போலே இருந்து துயில்வார். பாராதி தனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கில் நின் செயல் அளவோ. பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இந்த உலகிலே நான் பற்பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் செய்கிறேன் என்கிற உணர்வோடு செய்யும் போது எனக்கு கர்ம வினைகள் வந்து சேர்கின்றன. ஆனால் நான் செய்கின்ற செயலெல்லாம் உன் செயலே அன்றி என் செயல் அல்ல என்று எப்பொழுது நான் சரணாகதி தத்துவத்தை கைக்கொள்கிறேனோ அப்பொழுது நான் கர்ம வினைகளை களைந்தவனாக மாறிவிடுகிறேன். ஆராய்ந்து பார்க்கும்போது பிரம்மன் முதலாகிய எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நாமே காரணம் என்று அறிந்தாக வேண்டியிருக்கிறது. காரணம் பிரம்மா என்று சொல்லப்பட்டது வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய அகங்காரம் என்கிற மனதின் ஒரு கூறுதான். இக்கருத்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெள்ளத்தெளிவாக வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். ஞானவிதா அருளி செய்த சித்தவேதம் என்கிற ஒற்றை நூல் வாய்த்திருக்காவிட்டால் நிச்சயமாக ஞானிகளுடைய நூல்களையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் என்பது நமக்கு இல்லாமலே போயிருக்கும் என்பதை துணிந்து சொல்லலாம். சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஒரு கொடுஞ்சொல் பேச மாட்டார்கள், யாரையும் நிந்தித்து ஒரு சொல் சொல்ல மாட்டார்கள். மிகவும் அமைதியாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்மவினை காரணமாக அத்தனை காலம் அமைதியாக இருந்த அவர் திடீரென்று ஒரு வார்த்தை ஒரு சொல் கொண்டு மற்றவரை தாக்கும் போது இதுவரையிலும் திரட்டி வைத்திருந்த அமைதி என்பது தொலைந்து போய் அப்போது கொடுங்கர்மவினை அவரை பற்றி கொண்டு விடுகிறது. இதை என்னவென்று சொல்வது? அமைதியாக இதுகாரம் இருந்த ஒருவருக்கு திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு கோபம் வந்ததற்கு என்ன காரணம்? இந்த நிலை ஏற்பட்ட பிறகு அடடா, இதுகாரம் நாம் காத்து வைத்திருந்த அமைதியை தொலைத்து விட்டோமே என்று அவர் அங்கலாய்க்கிறார், உளறுகிறார், புலம்புகிறார். இப்படி பற்பல விதமாக அவருடைய மனநிலை தறிக்கட்டு போகிறது. இதற்கெல்லாம் யாது காரணம் என்று எண்ணி பார்த்தால் ஒற்றை வார்த்தையிலே இதை சொல்லி விளக்கலாம். பயிற்சி முடிந்த பிறகு தேர்வு வைப்பதைப் போல. பள்ளியிலே படிக்கும் மாணவன் ஆண்டு முழுவதும் நிம்மதியாக படித்திருந்தாலும் ஆண்டு இறுதியிலே வரக்கூடிய தேர்வு அவன் இதுவரையிலும் கற்றிருந்த கல்விக்கான முறையான புரிதல் என்ன என்பதை தீர்மானிக்கும் ஒன்றாக இருக்கிறது. எத்தனை காலம்தான் மனிதன் அமைதியாக வாழ்ந்திருந்தாலும் கூட திடீரென்று அவனுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற சந்தர்ப்ப சூழல்களிலே எச்சரிக்கையாக இருந்து கோபத்தை தவிர்த்து உலகியல் சார்ந்த மற்றவர்கள் வாழ்வதைப் போன்ற புரிதலோடு இல்லாமல் தன்னை புரிந்து வாழ பழகினான் என்றால் அவன் தேர்ச்சி பெற்றவன் என்றாகிறான். அல்லாது போகும்போது அவனுக்கு நிச்சயமாக ஒரு மனப்பிறழ்வு என்பது ஏற்படுகிறது. மேலும் ஒன்றை இங்கே தாயுமானவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சிவனை அடைவதற்காக சிலர் சிவராத்திரி அன்று கண் துயிலாமல் விரதம் இருப்பதாக சொல்லி விடிய விடிய விழித்திருப்பார்கள். அப்படி விழித்திருக்கக்கூடியவர்கள் விழித்திருக்கும் வேளையிலேயே தங்களையும் அறியாமல் உறங்கி விடுவதும் கூட உண்டு.
பிறகு சுதாரித்து கொண்டு அடடா உறங்கிவிட்டோமே என்று மறுபடியும் நிமிர்ந்து அமர்வதும் உண்டு. எதற்காக இது என்று சிந்தித்து பார்த்தால், உறங்காமல் விழித்திருந்தால் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே பாயும் போது நாம் கவனமாக அதை பெற்றுக்கொண்டு விட வேண்டும் என்கிறதுக்காக இது செய்திருப்பதாக அறிய முடிகிறது. ஆனால் உண்மையின் தத்துவம் என்பது இது அல்ல. சிவராத்திரி என்பதும் அது அல்ல. நாம் கடுமையாக முயன்று தவ வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். வாசி முதலாகிய தவப்பயிற்சிகளை, தியான பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். இப்படி அமைதியாக அமர்ந்திருந்து தியான பயிற்சி செய்யும் போது நம்முடைய உடல் அவயவங்கள் மெல்ல மெல்ல ஓய்வை சந்திக்கின்றன. உடல் ஓய்வு என்பது ஏற்படும் போது மன ஒடுக்கம் என்பது ஏற்படுகிறது. மன ஒடுக்கம் என்பது உறக்கம் என்கிற நிலைக்கு இட்டுச் சென்று விடுகிறது. தியானத்திலே, தவத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவன் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உடல் அவயவங்கள் ஓய்வெடுக்கிற காரணத்தால் தான் தன்னையும் அறியாமல் உறங்கிவிடுகிறான். அதன் பிறகு சுதாரித்து கொண்டு அடடா உறங்கிவிட்டோமே என்று கருதி மறுபடியும் பயிற்சியை தொடர்கிறான். இதுதான் உண்மையான சிவராத்திரி தத்துவம் என்பதாக தாய்மானவருடைய இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமாக உலக நன்மை தீமைகளை குறித்து நாம் சிந்தித்து உழன்று கொண்டிருக்கிறோம். தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு அமைதியாக அமர்ந்திருந்து தியானிக்கக்கூடிய அந்த வேளையிலே நமக்கு இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த ஆயாசம் முடிவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் நம்மையும் அறியாமல் உறக்கம் வந்துவிடுகிறது. பரவாயில்லை, அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, எல்லாமே பராபரத்தின் செயல் என்று கருதி சங்கல்பம் செய்து நான் என்னுடைய இந்த பயிற்சியிலே உறங்க மாட்டேன் என்று மறுபடியும் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் பயிற்சியை செய்கிறோம். சிவராத்திரியின் விளக்கம் இப்படித்தான் இருக்கிறது. அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாயை இல்லாமையே யாம் எனவும் அறிவும் உண்டு, அப்பாலும் அறிகின்ற அறிவினனை அறிந்து பார்க்கின் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவங்குண்டு. இங்கு யான் எனது அறம் துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்புண்டு. கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்களே ஆய கண்மூடி ஒரு கணம் இருக்கு என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுதே. பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் எச்சிப்பனோ. பார்க்கமிடம் எங்கும் ஒரு நீர்க்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. நான் பார்க்கக்கூடிய இடத்திலே எல்லாம் பரிபூர்ணமாக பரவி இருப்பது பராபரம் மாத்திரமே. இதை அறிந்திருந்தாலும் கூட அவ்வப்போது என்னுடைய கர்மவினை காரணமாக நான் சிற்சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் பார்க்கக்கூடிய இந்த உலகம், அண்டம் பகிரண்டம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு மாயா விகாரமே என்பதை என்னுடைய மனம் அறிந்திருந்தாலும் புத்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதற்கு காரணம் மாயை என்றே கொள்ள வேண்டும். மாயை என்பது கர்மவினை காரணமாக எடுத்த இந்த தேகத்திலே புறத்திலே பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நுகரக்கூடிய, சுவைக்கக்கூடிய, அறியக்கூடிய அனைத்தையும் உண்மை என்கிற ஒரு மாயை நமக்குள்ளே ஏற்பட்டிருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது. நான், எனது என்கிற எண்ணம் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் அறிவற்றவர்கள் என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆம், சித்தம் என்கிற அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆளும் போதே நாம் ஆண்மக்கள் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்தார்கள். அப்படி வைத்து பார்க்கும்போது நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம், நமக்கு அறிவில்லை என்றே நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. என் திசையிலும் நாம் பயணிக்கிறோம். பற்பல ஊர்களுக்கு சென்று பற்பல மூர்த்தங்களை வழிபட்டு சிவ வழிபாடு செய்ததாக நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவும் கூட நான், எனது என்கிற நிலையிலே தான் நடக்கிறது. நான் என்பது அற்றுப்போனால் உடல் இயக்கம் இல்லை, உலகை சுற்றக்கூடிய எண்ணமும் அங்கே இல்லை, இன்பம் துன்பம் என்கிற எண்ணங்களும் அங்கே கிடையாது. இதுவரையிலும் நீங்கள் பார்த்தவை எல்லாமே உங்களுடைய கருவிகரணங்களால் உருவாக்கப்பட்ட மாயக்காட்சிகளே அன்றி வேறல்ல. கண்மூடி ஒரு கண நேரம் அமர்ந்திருந்து இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தால் பாழாய்ப்போன கர்மவினை முன்னே வந்து நின்று நம் மனதை பற்றி விடுகிறது. பார்த்தது கேட்டது முதலாகிய இதுவரையிலும் நாம் அனுபவித்திருந்த அனைத்தும் மனதிற்குள்ளே படக்காட்சிகளாக ஓட ஆரம்பிக்கின்றது. கண்களை மூடி ஒரு கண நேரம் தியானிப்போம் என்று பார்த்தால் அப்போதும் நம்முடைய கர்மவினை காரணமாக மனம் நாலா பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன இந்த வாழ்க்கை என்கிற அங்கலாய்ப்பும் நமக்குள்ளே இருக்கிறது. காரணம், நம்முடைய கர்மத்திற்கு நாமே கர்த்தா என்பதை அறியாமல் இருப்பதுதான். முயன்று முயன்று திரும்ப திரும்ப மனத்தை புருவமத்தியம் என்கிற புள்ளியிலே நிறுத்த முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நம்முடைய கர்மவினைகள் என்பது அற்றுப்போகும். இடைவிடாது தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக பராபரத்தின் பிரகாசம் நமக்குள்ளே மெல்ல மெல்ல சுடர்விட ஆரம்பிக்கும். நாமம் கர்மவினை கடந்த, துரியம் கடந்த, துரியாதீதம் என்கிற நிலையை நோக்கி நிச்சயம் பயணிக்க முடியும்.
மனமாயையை அகற்றினால் வெற்றி காணலாம் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.